அப்போ நீங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்கன்னா, அப்படியே நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக உண்மையாக நடக்கட்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு முறை நீங்க ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த விடுதலை உங்க வாழ்க்கையில டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு வித்ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்திற்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த ஆமேன் என்கிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ தேவனிடத்தில் எப்பெல்லாம் நம்ம திரும்புகிறோமோ, நம்முடைய முகத்தை எப்பெல்லாம் தேவனுக்கு நேராக நம்ம திரும்புகிறோமோ, அப்போல்லாம் தேவன் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுத்து தான் அனுப்புகிறார். சில சமயம் அது சீடாக இருக்குது, சில சமயம் அது காரியமாகவே இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லான காரியமாகவே இருக்குது, சில சமயம் அது ஆறுதலாக இருக்குது, சில சமயம் அது ஐடியாஸாக இருக்குது, ஆலோசனையாக இருக்குது. ஆனால் ஒன்று நிச்சயம், அவருக்கு நேராக முகத்தை திருப்பிட்டா ஒரு நாளும் வெறுங்கையாக திரும்ப அனுப்புனதே இல்லை. ஏதாவது ஒரு பதிலை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து தான் அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் ராஜாக்கள் எல்லாம், இஸ்ரவேல் ராஜாக்களாக இருக்கட்டும், யூதா ராஜாக்களாக இருக்கட்டும், அக்கிரமம் பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போய் ஒரு யுத்தத்தை மேற்கொள்கிறாங்க. பார்த்தா தோல்வி தழுவுது. தோல்வி அடைஞ்ச உடனே திரும்ப தேவனுக்கு நேராக முகத்தை திருப்புறாங்க. தேவன் பாருங்கள், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு, ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த யுத்தத்தில் நீ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு வேறு எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிற தேவன் பாருங்கள். அவருக்கு நேராக இருதயத்தை திருப்பிட்டா, நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்லேயே இவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு கிருபையின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், அக்கிரமங்கள் மறக்கப்பட்ட ஜனமாய், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட ஜனமா, பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்ட ஜனமா, முழு ஆசீர்வாதத்தை சுமக்கிற ஜனமா, நீதிமானா, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம டவுட்டே கிடையாது பாருங்க. அவர் சமூகத்தில் நின்று லார்ட் ஐ நீட் திஸ் அப்படின்னு சொன்னால், அதற்கு துணையான காரியத்தையோ அல்லது அதே காரியத்தையோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சமயத்தில் நிறைவேற்றிடுறாரு, சமயத்தில் சீடாக கொடுக்குறாரு. ஏன்னா சீடாக கொடுக்கும் பொழுது, விதையாய் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம அதை பண்படுத்தணும், காக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இன்னும் உறுதியாகணும்னு நினைக்கிறார். சமயத்தில் ஆலோசனை கொடுக்குறார். ஆலோசனை கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்மகிட்ட இருந்து ஞானங்கள் வெளியே வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை சோம்பேறியாக உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு விருப்பம் இல்லாத தேவனாக இருக்கிறார். சிலருக்கு வேற வழி இல்லை, என்ன செய்ய, அழுது புரளுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, சாப்பாடை தூக்கி கொடுத்துட்றாரு. சாப்பிடு, உயிரோடையாவது இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உயிரை கொடுக்குறாரு. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் அவர்கிட்ட தேவைக்காக நிற்கும் பொழுது, அவர் பாருங்கள், அந்த மனுஷனை வேறு விதமாக மறுரூபமாக்குறார், ஞானத்தில் சிறந்தவன் ஆக்குறார். தாளந்தே இல்லாமல் ஒரு மனுஷன் நின்று, நான் அடுத்து என்ன ஆண்டவரே செய்ய போக, எனக்கு என்னன்னே புரியலை அப்படின்னு இருக்கும் பொழுது, அவனுக்குள்ளே இருந்து தாளந்துகள் வெளியில் வரக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க. ஆனால் சமயத்தில் அந்த தாளந்து வெளியில் வர்றதுக்கும் நம்மளுக்கு ஞானங்கள் ஊற்றெடுத்து வர்றதுக்கும் உண்டான அந்த டைமை என்ன நினைக்கிறோம்னா தாமதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதில் நம்ம ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு பெரும்பான்மையான நேரங்களில் நான் ஒரு தேவைக்காக நிற்கும் பொழுதுலாம் எனக்கு சில கிஃப்ட்ஸை தேவன் ஆப்ரேட் பண்ணி விடுவார், சில கிஃப்டை ஆப்ரேட் பண்ணி விடுவார். அப்போ இது ஏன், நான் கேட்டது வேற, நீங்கள் செய்கிறது ஒன்றா இருக்காண்டவரே, நான் ஐஸ்வர்யத்தை கேட்டுட்ருக்கிறேன், நீங்கள் கிஃப்டை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிஃப்டை ஆப்ரேட் பண்ணிட்டேன்னா திரும்ப ஐஸ்வர்யத்துக்காக என்கிட்ட வரமாட்டேன், அப்படி ஒரு தேவையே உனக்கு இருக்காது. கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஐஸ்வர்யம் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அவருக்கு நேராக உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பி வந்திருக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு சகாயத்தை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென், ஏதோ ஒரு ஆலோசனையை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஏதோ ஒரு புதிய ஞானம் உங்களுக்குள்ள இருந்து வெளியில் வரப்போடுது. சிலருடைய தேவைகள் பூர்ணமாய் சந்திக்கப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் குடம் தான் இருக்குது, ஒரு குடம் என்ன தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வேற எதுவுமே, எனக்கு ஞானம்லாம் முடியாதுங்க, கஷ்டம், இப்போ இருக்கிற பிரச்சனையில் நான் தப்பிக்கணும், எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஞானத்தை போதிக்கிறது இல்லை,
வச்சிருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஆண்டவர் நிரப்புறார். எது எப்படியோ நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் வெறுங்கையாய் திரும்புவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எது எப்படியெல்லாம் சொல்லுங்கள், எது எப்படியோ இன்னைக்கு நான் வெறுங்கையாய் திரும்புவதில்லை. ஒரு இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட தான் ஒரு மீட்டிங்கில் வந்து உட்காரணும். எங்கேயாவது ஆலயத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு ஜெபத்திற்கு போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகணும் பாருங்கள். சம்திங் இன்றைக்கி ஏதோ தேவன் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சம்திங் எல்லாம் சொல்லுங்கள், சம்திங் இன்றைக்கு என் வாழ்க்கையில் தேவன் ஏதோ செய்ய போகிறார். அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக வந்து முடிய போகுது. நிறைய வித்தியாசமான ரெவலேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து பேசுகிறோம் இல்லையா? நிறையா வித்தியாசமான ரெவலேஷன்ஸ்லாம் எடுத்து பேசுகிறோம். அநேகர் இப்படி ஃபீட்பேக் சொல்கிறது உண்டு, இது வரைக்கும் கேட்டதே இல்லை பிரதர், அப்படிப்பட்ட வெளிப்பாடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு. சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் எனக்கு 20% தான் சந்தோஷத்தை தரும். ஏன் இவ்வளோ ரெவலேஷன் எடுத்து பேசுகிறோம், ஏன் வித்தியாசமான காரியங்களை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அது எல்லாம் உங்களுக்கு மாம்சமாக கையில் கிடைக்கணும். அது ஏதோ வார்த்தையில் செவியில் மட்டும், செவிக்கு வந்து இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கக்கூடாது. அந்த தேன் என் வாழ்க்கையில் பாயணும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெவலேஷனே, இந்த வெளிப்பாட்டின் அறிவே அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருது பாருங்க. நல்லா இருக்குது வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிட்டு போகிறதுக்கோ விசில் அடிச்சுட்டு போகிறதுக்கோ கிடையாது. ஆமென், கிளாப் பண்ணுங்க, விசில் அடிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது வெளியில் வரும். ஆனால் அப்படி கேட்டு சந்தோஷப்பட்டு போகிறதுக்காகவே இந்த ரெவலேஷன் கிடையாது. இது வந்து சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் வரும்படியாய் உங்களை நான் கேட்கிறேன். எந்த மீட்டிங் நீங்கள் போனாலும், எந்த ஜெபத்திற்கு போனாலும், ஈவன் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் போனாலும், பைபிளை நீங்கள் கையில் எடுக்கும் போதும் அது ஒரு கடமையாய் வாசிக்கும்படியாய் அல்ல. நம்ம கிறிஸ்தவனாக பிறந்துட்டோம், பைபிள் எடுப்போம், வாசிப்போம் அப்படிங்கிறதுக்காக பைபிள் எடுக்கக்கூடாது பாருங்க. நீங்கள் வேதத்தை தொடும் பொழுது ப்ராஸ்பரிட்டி உங்களை தொடுது. நீங்கள் வேதத்தை தொடும் பொழுது ஹீலிங் உங்களை தொடுது. நீங்கள் வேதத்தை தொடும் பொழுது சமாதானம் உங்களை தொடுது. நீங்கள் வேதத்தை தொடும் பொழுது ஞானம் உங்களை தொடுது. ஏமே, ஞானம் உங்களை தொடுது பாருங்க. காட்டுக்குள்ளே போகும்பொழுது நான் புலியை பார்க்கவே இல்லை, நான் மிருகங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால், எப்போ நீ மிருகத்தை பார்க்கல, ஆனால் உனக்கு தெரியுமா அங்கே இருந்த மிருகம் கண்டிப்பாக உன்னைய பார்த்துருக்கும். புலியை பார்க்கவே இல்லை பிரதர், இந்த காடு வந்து புலிகள் காப்பகம்னு சொன்னாங்க, ஆனால் நான் போனேன், என் கண்ணில் புலியே தென்படலை. உன் கண்ணில் புலி தென்படலை, ஆனால் புலி கண்ணில் கண்டிப்பாக நீ தென்பட்டிருப்ப. அது ஒரு புதர் உள்ள மறைஞ்சிருக்கும், எங்கேயாவது இருந்த உன்னைய பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கும், உனக்கு தெரியல, ஆனால் அது ஒன்றை பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் பாருங்கள், நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது இதில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கலாம், தொடாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களை தொடும், அது உங்களை தொடும். இந்த எதிர்பார்ப்போடு பைபிள் எடுத்து வாசிங்க பாருங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமான காரியங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஜெபத்திற்கு நீங்கள் போகும்போதும் என்ன பண்ணுங்கள், குடும்ப ப்ரேயரை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த ப்ரேயரை பண்ணுங்கள். அது ஒரு விர்ச்சுவலாக இல்லாமல், அது ஒரு கடமையாக சடங்காச்சாரமாக இல்லாமல் என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறார், என் ஆவி ஆத்மா சரீரத்தை அதற்கென்று நான் கீழ்ப்படுத்துகிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் ஈடேறட்டும் ராஜா, இப்படியே நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். இது உங்களுடைய அன்றாட ப்ரேயராக இருக்கணும் பாருங்க. தேவனும் அதை தான் விரும்புகிறார். 9 வருஷத்துக்கு பேசாமல் அப்படியே இரு, 10வது வருஷம் பார்ப்போம். நிறைய தீர்க்கதரிசிகள் என்னைய பார்த்து சொல்லும் பொழுது ஒரு 3.5 இயர்ஸில் உங்கள் லைஃப் அப்படிம்பாங்க. ஒன்று ஒரே மாதத்தில் உங்கள் லைஃப் அப்படி, இன்னும் 6 மாதம் போது அடுத்த ஜூனில் உங்கள் லைஃப் அப்படி, ஆடி பிறந்த ஆவடி வந்தால் அவன் டாப்பாக ஆயிடுவான். இந்த பாருங்க, எனக்கு அந்த தீர்க்க தரிசனம்லாம் வேண்டாம், இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ நான் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஏன் பைபிளில் சொல்லப்பட்ட எந்த காரியத்திலையுமே தேவன் வந்து ஆடி போய் ஆவணி கழிஞ்சா டாப்பாக வருவான்னு சொல்லவே இல்லையே. அப்படி எங்கே சொல்லியிருக்கிறாரு? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற யூத ஜனங்கள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்குது, அநியாயம் பண்ணிட்டு இருக்குது, தேவனுடைய பலியெல்லாம் தவிர்த்துட்டு பாகால சேவிக்குது, டைரக்டா பிசாசுக்கே போய் ஆஃபரிங் கொடுக்குது. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து இருதயத்தை நேராக திருப்பும் பொழுது பார்த்தா யுத்தத்தில் ஜெயம் கொடுக்குறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை வச்சுட்டு நான் ஒரு ப்ரேயருக்கு போகும்போது எப்படி வந்து ஒரு சடங்காச்சாரமாக அதை நான் செய்கிறதுக்கு எனக்கு மனசு வருது.
நான் ஒரு பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு சடங்காச்சாரமாக அதை எப்படி எனக்கு செய்யறதுக்கு மனசு வரும்? நான் ஒரு ஆராதனை பண்ணும் பொழுது அது ஒரு சடங்காச்சாரமாக எப்படி என்னால் செய்ய முடியும்? அப்படிங்கிற இருதயத்தை மேம்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி வாசிங்க. இல்லை சொல்லுங்க, இன்னைக்கு ஐ வில் ரிசீவ் சம்திங். இன்னைக்கு ஐ வில் ரிசீவ் சம்திங். நான் சொல்லட்டா, நான் பேசின இது பெரிய சீக்ரெட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். நான் பேசின அநேக மெசேஜ், நான் பேசின அநேக தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்பட்டதோ இல்லையோ, அவைகள் எனக்காக பேசப்பட்டவைகள். ஆமாம், நிச்சயமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு ஊழியம் செய்தோ இல்லையோ, நிச்சயமாக அது எனக்கு ஊழியம் செய்யுது. பாஸ்டர் கரெக்டாக என் சிச்சுவேஷனை நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் மெய்யாகவே தீர்க்கதரிசி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உண்மை என்னன்னா அது என் சிச்சுவேஷன். என்ன பாஸ்டர் பொசுக்குன்னு இப்படி உண்மையை போட்டு சொல்லிட்டீங்களே? உண்மையை சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் இதில் எனக்கு அசிங்கமும் இல்லை, எனக்கு அவமானமும் இல்லை. உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறேன். சரியா? உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறேன். ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்குது, போராட்டமாக இருக்கா தேவன் உங்களை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு ஏதோ நெருக்கமும் போராட்டமும் இருக்குன்னு அர்த்தம். எல்லா நேரமும் இல்லை, பட் சர்டன் டைம் அப்படி இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன நான் சொல்ல வரேன், எதிர்பார்ப்போடு வாருங்க. எல்லாம் சொல்லுங்கள், எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி 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 ஏமாந்து போனதுனால எதிர்பார்க்கவே செய்யாத, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறோம் பாருங்க. இல்லை, தேவன் அந்த மாதிரி தள்ளப்படுற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண அப்படிம்பாரு. தேசமெங்கும் முற்றுகை போட்டு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 2 அம்மா என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட நின்று முறையிடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் பஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பிள்ளைய ஒவ்வொரு நாளும் அவிச்சு திம்போம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என் பிள்ளைய அவிச்சு தின்னுட்டோம், இன்றைக்கி அவள் பிள்ளைய கேட்டால் தரமாட்டுக்கா அப்படிங்கிற பிரச்சனை வருது பாருங்க. இப்பேற்பட்ட பிரச்சனையில், இப்பேற்பட்ட சூழலில் தேவன் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப விதர்ப்பமாக இருக்குது. ரொம்ப அதாவது இந்த டைமில் என்ன பதில் சொல்ல, என்ன பேச ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 24 ஹவர்ஸில் இது மாறும். எல்லாம் சொல்லுங்கள், 24 ஹவர்ஸில் இது மாறும். எங்க என் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? எத்தனை பேர் இந்த கேள்வியை நம்ம கேட்போம் பாருங்க. என் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த தேசத்துலன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி 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 தோல்வியில் இருக்கிற ஜனம் பாருங்க. இது பல நாட்களாக முற்றுகை போட்டு உட்கார்ந்துருக்குது. இன்றைக்கி ராஜா ஏதாவது ஒன்று செய்வார், இன்றைக்காவது என் ராஜா ஏதாவது ஒன்று செய்வார், ராஜாவும் இன்றைக்காவது தேவன் ஏதாவது ஒன்று செய்வார், இன்றைக்காவது ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி பண்ணி ஃபெட்டப் ஆயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு என்ன சொல்லனே தெரில. எதுலேருந்து தர சொல்கிறேன், களஞ்சியத்துலேருந்து தரவா? கர்த்தர் இதை செய்தார்னா நான் என்னையா செய்ய முடியும் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடைய லெவல்லாம் ரொம்ப லோ ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, வித்தின் 24 ஹவர்ஸ் ஏமேன் உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஹையாக்கு அப்படிங்கிறாரு, உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேற லெவலில் தூக்கு அப்படிங்கிறாரு. நானும் இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபெட்டப்பாக போய் உட்காந்துருக்கிறீங்க, மனத்தாங்கல்ல என்னுடைய உச்சத்தில் போய் உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கு மேலே இந்த காரியத்துக்காக நான் தேவனை நம்புறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்திருந்தீங்கன்னா கூட தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அந்த மூமெண்ட் தான் எப்போ விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த மூமெண்ட்ல தான் மிகப்பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏமே அந்த அந்த மினிட்ல தான், அந்த அந்த செகண்ட்ல தான் பாருங்க பெரிய ரேடிக்கலான சேஞ்செல்லாம் உங்க லைஃப்ல உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. யாராவது எனக்கு ஆறுதல் சொல்லட்டும், யாராவது எனக்கு செய்யட்டும், இதெல்லாம் தலைவர்களுடைய மனப்பாங்கே கிடையாது. இதெல்லாம் அடிமையின் மனத்தாங்கல் பாருங்க. அடிமையினுடைய மனது தான் என்ன பண்ணும், யாராவது எப்போவாது எனக்கு தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போட்டு அப்படியே உட்காரக்கூடாது. நான் சொல்கிற சின்ன சின்ன காரியங்கள் அப்படிங்கிறது தேசத்தின் பஞ்சத்தையே ஆண்டவருடைய பார்வையில் சின்ன காரியம் அப்படிம்பார். புரியுதா? அப்போ நம்ம பஞ்சத்துக்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். தொடச்சி தூக்கி தூரம் போட்டு அவர் என்னுடைய குறைகளெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குவார். ஏமேன். கண்ணீர் ஏன் வரணும்? கண்ணீர்னு ஒன்று வரதா இருந்தால் ஏன் வரணும்? குறைகளை பார்த்து கண்ணீர் விடக்கூடாது.
நோயை பார்த்து கண்ணீர் விடக்கூடாது பாருங்க. அதுக்கெல்லாம் வார்த்தை இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வாக்கு தத்தத்தை எடுத்து அப்ளை பண்ணி சுகமாவன. கண்ணீர்னு ஒன்று வரதா இருந்தா இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசன்ஸ் மிஸ் ஆகுதே, சம்திங் சரியில்லையே, போன வாரம் இருந்த மாதிரி இல்லையே, ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சே, அந்த வைப்பை மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணணுமே தவிர, காசு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது பாருங்கள். அஞ்ஞானிகள் இவளுக்காக அழுதார்கள், நாடி தேடி அலைஞ்சு முட்டி மோதி என்னத்தையோ பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கோ இவைகளெல்லாம் வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் பிரசன்ஸுக்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, யோசிக்க வேண்டியிருக்குது, அழ வேண்டியிருக்குது. இல்லாண்டு என்னையும் நீங்கள் என்னை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி கிடையாது, சம்திங் இன்னைக்கு என்னை நிரப்புங்க, நீ யுவர் பிரசன்ஸ், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகலன்னா இந்த ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படிங்கிறான் மோசே. உங்கள் ப்ரெசன்ஸ் எனக்கு முன்னாடி போகலன்னா இந்த ப்ராஜெக்டே எனக்கு வேண்டாம், என்னை தூரத்துக்கிட்டு போயிருங்க அப்படின்றான் பாருங்க. ஏமே சிலர் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் தேவனே ப்ராஜெக்ட் இருக்காண்டவரே, என்னால் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது, என்னால் இந்த ஞானத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது, ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நான் வேலையை பார்க்கவா உட்காந்து வார்த்தையை கேட்கவா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுது பாருங்க. இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ் டேடி அப்படின்னு. எப்போண்டா மானானது நீரோடையை தேடி வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதுன்னு ஓடணும் பாருங்க. ஏமேன், திடப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, திடப்படுத்திக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை வச்சு என்ன பண்ணு, உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லாவித காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அவன் இப்படி பேசிட்டானே, இவன் இப்படி பேசிட்டானே, அவன் இப்படி சொல்லிட்டானே, எனக்கு ஒன்றும் செய்யலையே, இப்படியே உன் இருதயத்துக்கு இன்புட் கொடுத்து இருதயத்தை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காத. இருதயத்தை வசனத்தை கொண்டு காத்துக்கொள். வசனம் என்ன சொல்லுது, அவர் உன் குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. அதை வச்சு காத்துக்கொள். எவனும் கொடுக்க முடியாததும் எவனாலையும் எடுத்துக்கொள்ள முடியாததுமான சமாதானத்தை உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வச்சு உன் இருதயத்தை காத்துக்கொள். நீ இன்னும் ஒன்றும் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, அதாக மாட்டேங்குது, இதாக மாட்டேங்குது, நீ இப்படியே உன் இருதயத்துக்கு இன்புட் கொடுக்காத. என்ன பண்ணு, உன் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு உன் இருதயத்தை வசனத்தினால காத்துக்கொள். ஆமென். Glory to be the living God. Glory to be the living God. பாருங்க, திரளான வெளிப்பாடுகளை நம்ம பேசுகிறோம், கலராக டிசைனாலாம் பேசுகிறோம். இதெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பேசணுமே தவிர காரியம் ஒன்று தான். என்ன காரியம்? உங்கள் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என்பது தான் தீம். வேறு ஒரு தீமும் கிடையாது. அவர் உங்கள் மத்தியில் இருக்க பிரியமாக இருக்கிறார், உங்களை அவர் பகைக்கவில்லை, உங்களை விரோதியாக அவர் பார்க்கவில்லை. அவருடைய அன்பு என்ன பண்ணுது, நெருக்கி ஏவுது, உங்களை அணைத்து கொள்ளவும் முத்தமிடமும் அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அப்பா வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதைத்தான் கலராக வெவ்வேறு பேக்கேஜில் வெவ்வேறு டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்பாடுங்கிற பேரில் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தை சூப்பராக இருந்தது பிரதர், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசுனீங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம். அதுக்கெலாம் நான் என்ன செய்வோம்னா, புஷ்பா மாதிரி என் மேலே நானே தட்டிக்கிட்டு சூப்பர் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது கிடையாது விஷயம், சரியா? அது கிடையாது விஷயம். வார்த்தை என்ன செய்யணும், வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பொழியணும். வெளிப்பாடு உங்கள் மடியில் மாம்சமாய் வந்து விழணும். நீங்கள் கையில் அதை ஏந்தணும். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, என் கைகள் ஏந்துகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி காட்டி நிற்கும் போது தான் எனக்குள்ள ஒரு பூரண சந்தோஷம் உண்டாகும். தேவனுக்கும் அதுதான் மகிமையாக இருக்கும். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்பாடுன்னு நான் சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வெளிப்பாடும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, மறைத்து வைத்திருக்கிறார் சில காரியங்களை, அதை வெளிப்படுத்துகிறார். அது பேர் தான் வெளிப்பாடு, சரியா? அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுது, அம்மா சாப்பாடை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா என்னிடமிருந்து அவங்க மறைத்து வைக்கலை. பூனை எதுவும் வந்து தின்றக்கூடாது, நாய் எதுவும் வாய வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணுது, என் மடிக்கு அது வருது இல்லையா? அதே மாதிரி தான் சில காரியங்கள் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். பிசாசு ஏன் என்ன பண்ணிடக்கூடாது, திருடிடக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடியதை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, மறைத்து வைத்திருக்கிறார். சிலதை வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் வெளிப்படுத்தினார்னா, ஓப்பன் பண்ணிட்டாருன்னா அது எனக்கு சொந்தம். நான் இப்போ சொல்லுகிற வெளிப்பாடும் இப்போ சொல்லுகிற வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது மறைபொருள். வெளியில் வந்துட்டுனா அது உங்களுக்கு சொந்தம்.
அது உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. Glory to the living God. ஸோ இன்றைக்கு ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன். இந்த வார்த்தையை நம்ம அதிக நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஆமேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. போதகர்கள் அநேகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? மெசேஜ் நடந்துகிட்டு இருக்கும்போது கவனிக்கிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. ஒரு 3 வாரம் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா காமெடிகள் ஆமேனை வைத்து இருக்கிறது. ஸோ எதுக்கெடுத்தாலும் ஆமேன்னு சொல்கிற பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்குது. மேலோட்டமான ஒரு விஷயம் ஆமேனை பற்றி தெரியும். அது என்ன? அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிற வார்த்தை தான் ஆமேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இல்லை சொல்லுங்கள், அப்படியே ஆக கடவுது. ஆனால் வெளிப்பாடு இல்லாத நிறைய சபைகள்லையும் சரி, பொது கூட்டங்கள்லையும் சரி, ஆமேனா சம்மந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க பாருங்கள். அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அர்த்தம் தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமேங்க சம்மந்தம் இல்லாத இடத்துல சொல்ல மாட்டாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை கட்டளையிட்டு என்னை போகாதபடி தடுத்தார், ஆமேன் அப்படிங்கும்போது பதிலுக்கு ஆமேன் அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த இடத்துல ஆமேன்னு போதகர் வந்து என்ன பண்ணுறாரு? ப்ரீச்சர் வந்து அழுத்தி கண்ணை முருட்டி மிரட்டி நாக்க துருத்தி கையை உங்களுக்கு நேராக நீட்டி ஆமேன் அப்படின்னாலும் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்ல முடியாது, போயா அப்படின்னு என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். பாருங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு கார் வாங்க கிருபை செஞ்சார் அப்படிங்கும்போது விட்டுறக்கூடாது. ஆமென் அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கும் ஆக கடவுதுன்னு தூக்கிடணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த உலகத்திலேயே சில மொழி, சில வார்த்தைகள் காமன் இல்லையா? ஹல்லேலூயா, ஆமேன், கொக்கோ கோலா இப்படிங்கிற பேர்லாம் வந்து ரொம்ப காமன். பாருங்கள், இந்த ஆமேன் வந்து அப்படியே ஹீப்ரூ வேர்டு. சரியா? இதை வந்து தமிழ்லையோ மற்ற மொழிகள்லையோ பெருசாக ஒன்றும் மொழிபெயர்க்கல. ஒரு சில இடங்களில் தான் என்ன பண்ணுறாங்க? மொழிபெயர்த்து போடுறாங்க. ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் ஆமேன்கிற வார்த்தை அப்படியே வந்திருக்குது. வேதத்தில் கிட்டத்தட்ட 129 தடவையோ 128 தடவையோ ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே பயங்கரமான ஒரு வெளிச்சம் இருக்குது பாருங்கள். பயங்கரமான ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஆமேன் என்கிற வார்த்தை அசாதாரணமான அநேக சூழலில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா போகிற போக்கிலலாம் சொல்லலை பாருங்கள். சும்மா போகிற போக்கில் சொல்லலை. ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல வேண்டிய இடத்துல தான் ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்குது. இயேசு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆமேன்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆமேன் என்கிற வார்த்தைக்கு திரளான அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று நான் இப்போ சொன்னேன், அப்படியே ஆக கடவுது அப்படின்னு. ஸோ நிறையா இதை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்த்து பிரசங்கிக்கிற நிறைய பிரசங்கங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்து வைக்கிறேன். பிரதர் அவர் அப்படி சொன்னார், நீங்கள் சொன்னது இதில் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. தப்பு கிடையாது. நான் பார்க்குற கண்ணோட்டம் வேறு, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேறு. நான் பார்க்குற கண்ணோட்டத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க, அவங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் இருந்து சொல்கிற ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. ஏமே. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஆமேன் என்ற வார்த்தையை குறித்து நான் சொல்லுகிற அர்த்தங்களோ சொல்லுகிற விஷயங்களோ அது வேறு கண்ணோட்டம். சரியா? நான் பார்க்குற டைமென்ஷன், நான் பார்க்குற கண்ணோட்டம் அது வேறு பக்கத்தில் இருந்து வேறு மாதிரியும் சொல்லலாம். சுவிசேஷங்கள் எப்படி 4 புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்து எழுதப்பட்டிருக்குதோ, ஆனால் தீம் ஒன்று தான் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிச்சம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்குது. நான் பார்க்குற இந்த கண்ணோட்டம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு கண்ணோட்டம். ஏமேன். ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? ஏமேன். ஸோ ஆமேன் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக, உறுதியாக, ட்ரூவாக, உண்மையாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணியிருக்குது? ஆமேன் என்கிற வார்த்தை அப்படியே பதியப்பட்டிருக்குது. ஏமே. அப்போ நீங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்கன்னா, அப்படியே நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக, உண்மையாக நடக்கட்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஏமே.
நீங்கள் ஷார்ட்டாக ஆமேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்குதுன்னா உறுதி இருக்குது, நிச்சயம் இருக்குது, ட்ரூத் இருக்குது, சத்தியம் இருக்குது. ஏமே அல்லேலூயா. ஸோ இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஷுவர். நிச்சயம் அப்படிங்கிறதும் ஷுவருங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். ஷுவர் உறுதியா, அஷ்யூர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அஷ்யூர்லி உறுதி. இல்லை சொல்லுங்கள் உறுதி. ஸோ பி இட், அதுதான் அப்படியே ஆகிறது. இப்போ இயேசு எங்கெல்லாம் ஆமேன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்கள் மெய்யாகவே மெய்யாகவே. இந்த மெய்யாகவே மெய்யாகவேங்கிறது டபுள் ஆமேன். ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இயேசு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அவர் முத்து மாதிரி வார்த்தையை பேசுகிறவர், சும்மா போகிற போக்கில் பல்காக அடித்து விடுவோமே அப்படின்லாம் பேசுகிற ஆள் கிடையாது பாருங்கள். நகைச்சுவையாக நிறையா பேசுகிறாரு, காமெடியாக நிறையா பேசுகிறாரு. ஆனால் கூட அவர் உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய அலைன்மெண்ட்டில் இருக்குது. கர்த்தர் பிதா என்ன பேசுகிறாரோ அதை தான் இவர் பேசுகிறார். எக்ஸ்ட்ராலாம் பேசுகிறதில்ல, குறைச்சும் பேசுகிறதில்ல. பிதா என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே பேசுகிறார். அப்போது இயேசு பேசுகிற வார்த்தையில் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அடித்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை எவ்வளோ மகிமையானது, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்கள். மத்திய 6 தான் வருது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்கள் மெய்யாகவே மெய்யாகவே. ஆமேன் ஆமேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்குது. தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூ ட்ரூ அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். உண்மையாக சொல்கிறேங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் தான் இந்த பாஷை இருக்குது இல்லையா, மெய்யாளுமா அப்படிம்பாங்க. மெய்யாளுமா அப்படின்னு. மெய்ங்கிறது என்ன, தூய தமிழ் வார்த்தை பாருங்கள். உண்மையாவா அப்படின்னு நம்ம கேட்குறத சென்னையில் என்ன பண்ணுறாங்க, மெய்யாளுமா அப்படிங்கிறாங்க. மெய்யாகவே மெய்யாகவே, ஆமாம் மெய்யாளும் தான் மெய்யாளும் தான். இயேசு சென்னையில் இருந்திருந்தாருன்னா இப்படி தான் பேசியிருப்பார். மெய்யாளுமே மெய்யாளுமே ஒன்றாண்டா ஒன்று நான் சொல்கிறேன், நான் போயின்னு ஒரு கவுன்சிலரை உனக்காண்டி அனுப்புவேன், அவர் உனக்கானதை பார்த்துக்குவார் அப்படின்னு அவர் பேசியிருப்பார் பாருங்க. ஏன்னா இது கிரீக்கில் புதிய உடன்படிக்கை கிரீக்கில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. கிரீக்கில் லோக்கல் லாங்குவேஜில் தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். திருநெல்வேலியில் இருந்திருந்தாருன்னா இயேசு எப்படி பேசியிருப்பார், இப்படி தான் பேசியிருப்பார். ஏன்னா இங்கே சாப்பிட்டா இப்படி போகும்ல, அதை போட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்க, உள்ளே போகிறது எப்படிலாம் தீட்டாகும் அப்படின்னு தான் பேசியிருப்பார். சரியா? ஆமாம், அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவர் வேறு லெவலில் பேசுகிற ஆள். அப்போ மெய்யாலுமே மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா ஆமேன் ஆமேன் அப்படின்னு தான் வருது பாருங்க. அப்போ இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா மோர் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, கவனித்து பார்க்க வேண்டியிருக்குது. ஓகே. ஸோ இந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை எமுனா அப்படிங்கிற ஹீப்ரூடைய ரூட் வேர்ட்லேருந்து இந்த வார்த்தை வருது. எல்லாம் சொல்லுங்கள் எமுனா. ஸோ இந்த ஆமேன் அப்படிங்கிற ஆல்ஃபபெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹீப்ரூ லெட்டர். ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஹீப்ரூ லெட்டர். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க நம்ம வழக்கத்துக்கு மாறாக எழுதுவாங்க. உருது ஹீப்ரூ எல்லாம் என்ன பண்ணுது, ரிவர்ஸில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ போன மெசேஜில் கூட நம்ம அதை பார்த்தோம், எஸ்தர் புத்தகத்தை தியானிக்கும் போது அதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் பாருங்களேன், ஆல்லேப் அப்படிங்கிற வார்த்தை. இது 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 அந்த ஆமேன் அப்படிங்கிறது 3 வார்த்தையில் இருக்குது. ஒன்று ஆலேப், ரெண்டாவது மெம் எம்இஎம் அப்படின்னு போடும், மூணாவது நூன் NUN. எல்லாம் சொல்லுங்க NUN, நன் ஆர் நூன், NOON அப்படின்னும் போடுறாங்க, NUN அப்படின்னும் போடுறாங்க. ஓகேயா? இந்த 3 வார்த்தைகளின் தொகுப்பு. இந்த ஃபர்ஸ்ட் இதை வைங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆலேப், செகண்ட் லெட்டர் மெம், தேர்ட் லெட்டர் என்னது நூன் ஆர் நன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஆலேப் அப்படிங்கிறது இது ஆல்ஃபபெட்ஸில் முதலாவது வார்த்தை தான் இந்த ஆலேப். இது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஹீப்ரூ லெட்டர்ஸ்க்கு எல்லாமே பிக்சரைஸ்டு உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, ஒரு படம் இருக்கும் பாருங்கள். அந்த படம் சில காரியங்களை தெரியப்படுத்தும். இப்போ இந்த ஆலேப் அப்படிங்கிற வார்த்தைக்கான பிக்சரைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்ஸ் காளை, தலை, எருதுனுடைய தலை பாருங்கள். இது யாருக்கு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
ஏகோவா தேவனுக்கு அடையாளமாக இருக்குது. ட்ரினிட்டி காடில் முதலாவது நபர் பிதாவுக்கு, ஃபாதர் காடுக்கு அடையாளமாக இருக்கிறது தான் என்னது, இந்த ஹெட்டு, தலை. ஃபர்ஸ்ட் பிக்சர் போடுங்க. ரெண்டாவது மெம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பிக்சர் அப்படின்னு சொன்னால், மெம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேவ் இல்லையா, அந்த இப்போ தண்ணியில் எதையாவது போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அலை உருவாகுது பாருங்கள், அந்த இமேஜ் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நன் அப்படிங்கிற வார்த்தை சீடுங்கிறத விட அது உள்ளிருந்து முளைச்சி வெளியில் வருது பார்த்தீங்களா, அந்த சீடு, அது வெளியில் வரக்கூடிய ஒரு சீடு பாருங்கள். இப்போது ஒரு ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே இந்த 3 பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபாதர் காட் இருக்கிறாரு, அதற்குள்ள வேவ் இருக்குது, தண்ணி சரியா, வாட்டர். வாட்டர் மீன்ஸ் நியூ கவர்னண்டினுடைய புதிய உடன்படிக்கையின்படி, பழைய உடன்படிக்கையில் வாட்டர் மீன்ஸ் வேர்ட் ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, முளைத்து எழும்புற சீடு அதுக்குள்ளே என்ன பண்ணுது இருக்குது பாருங்கள். இப்போ ஆமென் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதற்குள்ள ஒரு விஷயம் நீங்கள் உங்களை அறியாமலே அதை பாண்ட் ஆக்கி வைக்கிறீங்க. அது என்னென்னா, நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது அதற்குள்ள கர்த்தர் வரார், அதற்குள்ளே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வருது, அது முளைத்து எழும்பக்கூடிய வல்லமையும் அதுக்குள்ளே வருது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு சடங்காச்சாரமாக இதை சொல்லிடுவோம், சொல்லி வைப்போம் அப்படின்னு இருக்கிறோம், எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் குடும்ப ப்ரேயர்லாம் பண்ணும் பொழுது ப்ரேயர் இன்னும் யாரும் முடிக்கலைன்னா, அம்மாவுடைய ப்ரேயர் லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னா, பையன்மாரோ அக்காமாரோ என்ன பண்ணுறாங்க, 3 முறை ஆமேன்னு சொல்லி அந்த ப்ரேயரை அமுக்கி முடிக்கலாம் அப்படின்னு, ஆமேன் அமேன் 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 அப்படின்லாம் வருது பாருங்க. ப்ரேயரில் என்ன அர்த்தம், ப்ரேயரை முடி அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ள பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது அதற்குள்ளாக கர்த்தரை முடிச்சு போடுறீர்கள், அதற்குள்ளாக கர்த்தரை கட்டுவிக்கிறீர்கள், அதற்குள்ளாக வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள், அதற்குள்ளாக முளைச்செழுகிற ஒரு வல்லமையை அதற்குள்ளாக கொண்டு வருகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன பண்ணுறீங்க, வார்த்தைக்குள்ள கர்த்தரை அனுமதிக்கிறீங்க, வார்த்தைக்குள்ள அந்த ஆமேன் என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ள கர்த்தரை கட்டி போடுறீங்க. ரெண்டாவது அதில் அந்த வார்த்தையை உறுதியாக்குறீங்க. மூணாவது இந்த வார்த்தையை விளைய பண்ணுறீங்க. Glory to be the living God. ஸோ இதே ஹீப்ரூ லெட்டர்ஸில் இதற்கென்று சில நம்பர்ஸ் இருக்குது. அவங்களுக்குன்னு அந்த ஹீப்ரூ லெட்டர்ஸ்க்குன்னு இப்போ தமிழ் எழுத்துக்களுக்கும் நம்பர் உண்டு, ஆங்கில எழுத்துக்களுக்கும் நம்பர் உண்டு. அதே மாதிரி ஹீப்ரூ லெட்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுது, நம்பர் இருக்குது பாருங்கள். என்ன நம்பரு அப்படின்னா, இந்த ஆலேப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்பர் 1, அது யாரை குறிக்குது, கர்த்தரை குறிக்குது. நம்பர் 1 மீன்ஸ் ஃபாதர் காட், அது கர்த்தரை குறிக்குது. ரெண்டாவது மென் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது வார்த்தைக்கு நம்பர் என்னன்னு சொன்னால் 40, சரியா, 40 எல்லாம் சொல்லுங்கள் 40. 40 எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மனு வர்க்கத்தினுடைய கஷ்டங்களுக்கும் மனு வர்க்கத்தினுடைய பாடுகள், மனு வர்க்கத்தினுடைய, ஏன்னா 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. 40 வருஷம் என்ன பண்ணுறாரு, மோசே படாத பாடு போடுறார், அவருடைய பிளானில் இருந்து அவர் தூர போகிறார். ஸோ 40 நாள் வனாந்தரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, சோதிக்கப்படுறார். ஸோ இப்படி 40 மீன்ஸ் மனுஷனுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், மனுஷங்களுடைய அப்டாக்கிள்ஸ், மனுஷருடைய துன்பங்கள். நன் அப்படிங்கிறதுக்கு 50 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நியூமரிக் நம்பரை அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வேர்டுக்கு அந்த 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 எழுத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். 50 அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் அ ஜூப்ளி இயர். என்னதான் 49 வருஷம் கஷ்டம் இருந்தாலும் ஜூப்ளி இயரை பற்றியே நான் ஒரு நாள் தனியாக பேசுகிறேன், சரியா. என்னால் சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறத மட்டும் அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கோங்க, காலத்தின் அருமை கருதி. 50 அப்படின்னா ஜூப்ளி, 50 மீன்ஸ் ஜூப்ளி. ஜூப்ளி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சிக்குண்டவர்களை விடுதலையாக்குகிற வருஷம், சிக்குண்டவர்களை விடுதலையாக்குகிற வருஷம் தான் இந்த 50 பாருங்கள், ஜூப்ளி இயர்.
அது வரைக்கும் 49 வருஷம் வரைக்கும் அவன் வீடு அடமானத்தில் இருக்கலாம், 49 வருஷம் வரைக்கும் அவன் நகைகள் அடமானத்தில் இருக்கலாம், அவனே அடமானத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அல்லது கடனுக்காக பிணைக்கப்பட்டிருக்கலாம், கடனாய் என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்படி என்ன மாதிரியான காரியத்துக்குள்ளே சிக்கியிருந்தாலும், அடகுக்கு போயிருந்தாலும் 50வது வருடம் முகாந்திரம் இல்லாமல், எந்த விதமான சட்டத்திட்டங்களும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாய் விடுதலையாகிறது தான் இந்த 50. ஏமேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏமேன் சொல்லும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? சிக்குண்ட உங்களுக்கு முதலாவது கர்த்தர் வருகிறதுனால அந்த இடத்துல ஜூப்ளியை உங்களை அறியாமலே நீங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முறை நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு வித்ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. எத்தனை முறை நீங்கள் அறிக்கை செய்து, எத்தனை முறை நீங்கள் ஜெபித்து சில ஆசீர்வாதங்களை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவைகள் எல்லாம் சுதந்திரிக்கிற நாளா உங்களுக்கு இருக்க போது இந்த ஆமென் என்கிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்க போகுது. ஹல்லேலூயா. மோரபா சந்தலபா ரிதலமா ரச்சக்கா மடரதலபா. This is your day. I declare, I decree in the name of Jesus. Your season is coming. இது உங்க காலம், இது இப்போ, இது உங்க நேரமா இருக்குது, இது உங்க காலமா இருக்குது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களை அறியாமலே ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென் என்று சொல்வது நிமித்தமாய் கர்த்தரை உங்களுடைய கஷ்டமான சூழலுக்குள்ள அனுமதித்து கொண்டிருக்கிறீங்க. அவர் உங்க சூழலுக்குள்ள அனுமதிக்கப்பட்டாரே, ஆனால் அந்த நிமிடமே உங்களுக்கு ஜூப்ளி இயரா இருக்குது. அந்த செகண்டே உங்களுக்கு ஜூப்ளி இயரா இருக்குது. விடுதலையாக்கப்பட்ட வருஷமா இருக்குது. மோரபா சந்தலபா ரிதலபா. ஸோ இதுதான் ஆலேப் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, ஆலேப். இதுதான் மெம் அப்படிங்கிற இதோடைய இயர்லி ஹீப்ரூ லெட்டருடைய இதை பார்த்தீங்களா, வேவ் போட்டிருக்கா, வேவ், வாட்டர். ஓகே, வாட்டர் மீன்ஸ் வேர்ட் ஆஃப் காட். அடுத்த இமேஜ் போடுங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த நன் அப்படிங்கிற வார்த்தை? ஸ்ப்ரௌட்டிங் சீடு அப்படின்னு வந்துருக்கு பாருங்க, பிக்டோகிராஃப் அப்படின்னு போட்டு. ஸ்ப்ரௌட்டிங் சீடு, அதாவது முளைத்தெழும்புகிற விதையை போன்ற அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் வந்துருக்குது. ஆமென். ஸோ இப்போது இந்த வார்த்தையினுடைய நியூமரிக் வேர்டை பார்த்துட்டோம், இந்த வார்த்தையினுடைய பிக்சரைஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம், இதற்குள்ள கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது பைபிளில் எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சில அர்த்தங்களையும் நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது அர்த்தம் என்ன? அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சோ பி இட் அப்படிங்கிறது அப்படியே ஆக கடவுது. ட்ரூலி, நிச்சயமாக, மெய்யாகவே. ஒரு முறை நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறீங்க? அதை நிச்சயமாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் அது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? டிக்ளேர் பண்ணுறீங்க. அதற்குள்ளே அப்படி இருக்குது. சரியா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65 சில இடங்களில் ரொம்ப மறைமுகமாக இந்த ஆமேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லை என்றால் இது டிரான்ஸ்லேஷனுக்கு வரும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, அதை அப்படியே அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. அதிலிருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஏசாயா 65:16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை. உண்மையுள்ள தேவன். நீங்கள் ஆமேன் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறீங்க? அவர் இந்த விஷயத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என்ன காரியம் சொல்லப்பட்டு நீங்கள் அதற்காக ஆமேன் என்று உச்சரிக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அவர் சத்திய தேவனாக இருக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் விசுவாசி என்ன பண்ணுறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் அப்படி சொல்லலை பிரதர் அப்படின்னா இன்னையிலிருந்து இந்த வெளிச்சத்தின் நிமித்தமாய் நீங்கள் அப்படி சொல்ல கடவீர்கள். சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இந்த வசனத்தை நான் கடைசி ஒரு தடவை எடுத்து சொல்லும் பொழுது வேற விதமாக சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. சத்திய தேவன் என்கிற வார்த்தை வந்து பாருங்கள். ட்ரூலி காட், ட்ரூலி காட், எல்லாரும் சொல்லுங்க ட்ரூலி காட், உண்மையுள்ள தேவன், சத்திய தேவன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆமேன் என்கிற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். எரேமியா 11:5.
இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையின்படியே நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றான். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கடவுது கர்த்தாவே என்றேன். இந்த அப்படியே ஆக கடவுது அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆமே. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது அப்படியே ஆக கடவுது கர்த்தாவே அப்படின்னு சொன்னதா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன நடந்திருக்குது, ஆமே. பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த ஜனம் இப்போ பாலும் தேனும் ஓடுகிற, உங்களுக்கு புரியுதா? ஆமேங்கிற வார்த்தையில் யார் இருக்கிறா? முதலாவது ஆலேப், கர்த்தர் இருக்கிறார். ஹெட் இருக்குது, தலை இருக்குது. அடுத்து மனிதனுடைய கஷ்டங்கள் இருக்குது, 40 வருஷத்துக்கான கஷ்டம் இருக்குது. அடுத்து நன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ப்ரௌட்டிங் சீடு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் 50 அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஜூப்ளி இயர்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் ஒன்று இருக்குது. அது என்னன்னா சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஏமே, அற்புத அடையாளங்கள். எல்லாம் சொல்லுங்க, 50 அப்படின்னா அற்புத அடையாளங்கள். எப்போ 50வது நாளில், பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, கண்ணு முன்னாடியே அற்புதங்களும் அடையாளமும் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ ஆமேன்கிற வார்த்தை உச்சரிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தேவன் இறங்கி விட்டார், தேவன் மிக்ஸ் ஆயிட்டாரு. இப்போ அது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸா மாறப்போகுது. அது என்ன பண்ண போகுது, ஜூப்ளி இயரா ஆக போகுது அப்படிங்கறது தான் அறிவிக்கிறாங்க பாருங்க. இப்போ இங்க இவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற, ஐயோ சொல்லுங்களேன், பாலும் தேனும் ஓடுகிற, இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணும், அப்படியே ஆக கடவுள்னு சொல்லிடணும். பாலும் தேனும் அப்படின்னு வரும்போதே ஆமேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், அடிச்சு தூக்கிடணும் பாருங்க. பேசவே விடக்கூடாது பிரசங்கியாக. ஆமா, பாலும் தேனுக்கு மேல நீ இன்னும் பேச வேண்டிய அவசியம் இல்லடா அப்படின்றணும். பாலும் தேனுக்கு மேல இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, ஆமென் அப்படின்றணும் பாருங்க. ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்ப கஷ்ட சூழ்நிலையில கர்த்தர் இறங்கி அதை சூப்பர் நேச்சுரலா மாத்துறாரு. அதை என்ன பண்றாரு, உறுதியா, நிச்சயமா, உண்மையா, ட்ரூவா, அஷ்யூரா என்ன பண்றாரு அவரு, அதை சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸா மாத்துறாரு. ஆமென். அதுதான் அங்க சொல்லுது பாருங்களேன். அந்த இடத்துல கரெக்டா அவன் கிளிக் அடிக்கிறான் பாருங்க, ஆமென் அப்படின்றான். தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, ஆமென் கர்த்தாவே என்றேன். Glory to be the living God. இனி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவும் உங்களுக்கான வார்த்தை. ஆமென். இது உங்களுக்கான வேர்டு. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு அர்த்தத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 22:23 இதுவும் ஒரு ஆமேன் என்கிற அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. சரியா? ஏசாயா 22:23 அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த உறுதியான இடத்திலே இங்கிலீஷில் எப்படி வருது, and I will fasten him like a bug and nail in firm place, and he will become a throne of honor and glory to his father's house. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதாவது அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதுதான் என்னவா, உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். ஆணியாக கடவுற வேலைன்னு வந்துட்டாலே அது என்ன, கிராஸ் ஆஃப் கல்வரி. சரியா? நமக்கு நம்ம மேலே இனி ஆணி அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆணி அடித்து சில உறுதியான சிங்காசனத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். இப்போ எது நிமித்தமாக இந்த சுதந்திரம் நம்மளுடையதாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஆமேன் அப்படிங்கிற பெயர் வருது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சில காரியங்கள் ஆணி அடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக நடக்க போகுது. நீங்கள் ஆமேன் சொல்லும்போது ஆணி அடித்த மாதிரி, அதுவும் அந்த ஃபேம் பிளேஸில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, சிங்காசனம் போன்ற நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை உறுதியாய் தங்க வைக்கிறது தான் இந்த ஆமேன். ஜூப்ளி இயரில் என்ன நடக்குது, அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். நான் இந்த முடிஞ்ச அந்த மாதத்துலேயே அந்த ஜூப்ளி இயரை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிளேஸில் போய் அவன் உட்காரணும். எங்கே அவன் உட்கார வேண்டியனுமோ அந்த இடத்துல போய் அவன் உட்காரணும். அந்த சிங்காசனத்தில் அவன் உட்காரணும். அந்த மகிமையான இடத்துல அவன் உட்காரணும் பாருங்க. ஆணியாய் கடவுவேன், உறுதியான இடத்திலே அவனை ஆணியாக கடவுவேன். அதுதான் ஆமே. உங்களை உங்கள் இடத்துல இருந்து
நீங்கள் ஆல்ரெடி உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களை யாரும் நகட்ட முடியாது. வேற லெவலில் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்காக நியமித்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உங்களை யாரும் நகட்ட முடியாது. உட்காரலையா, வேற யாராவது உட்கார்ந்துருந்தாங்கன்னா அதை நகட்டிட்டு தேவன் என்ன பண்ணுவார், அந்த இடத்த உங்களுக்கு தருவார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. உறுதியா, எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான இடத்துல. இதுலையும் என்ன பண்ணுது, ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. லூக்கா 1:38 மரியாள் என்ன பண்ணுறாங்க, தேவதூதன் வந்து அற்புதத்தை பற்றி பேசும் பொழுது இப்படி நடக்குது பாருங்க. 1:36 லூக்கா 1:36 இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. சிம்பிளி சேட். மரியாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரியா? ஆமேன். பெரிய காரியம் பாருங்க. மரியாள் அம்மா என்ன பண்ணுது, அதற்குள்ள கர்த்தரை பாண்ட் பண்ணி வைக்குது, அதற்குள்ள கர்த்தரை முடிச்சு போடுது, அதற்குள்ள கர்த்தரை கட்டி போடுது பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உறுதியாக இருப்பார் அப்படிங்கிறது தான் ஆமேன். அவர் சத்திய தேவனாக இருக்கிறார் என்பது தான் ஆமேன். அவர் உறுதியான இடத்துல கொண்டு போய் என்னை வைப்பார் அப்படிங்கிறது தான் ஆமேன். இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட சூப்பர் நேச்சுரலுக்கு அவர் திராணி உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எரேமியா 28:6. என்னன்னா, இதை கடை நான் ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு டைமென்ஷனில் பேசுகிறாங்களா, அதுவே பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. சரியா? அப்புறம் அதிலிருந்து அலசி பிறக்கி அரிப்பை வச்சு அரித்து அதில் பியூராக கொஞ்சத்தை எடுத்து இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஜனங்களுக்கு என்ன விதத்தில் இது சும்மா அப்படியே வந்து ஹீப்ரூவில் அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? எங்கள் ஊர் எம்பிக்கு 4 பாஷை தெரியும் அப்படிங்கிறதுல என்ன பெருசாக இருக்குது? 4 பாஷை தெரிஞ்சு என்னையா பிரச்சனை? இங்கே இருக்கிற சாக்கடை சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் வரலடா அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும் இல்லையா? எங்கள் ஊர் எம்பிக்கு 6 பாஷை தெரியும், அவர் அந்த 6 மொழிலையும் எழுத படிக்க தெரிஞ்சவர், தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்கே பாலம் போடலையா இன்னும்? அந்த மாதிரி ஹீப்ரூ அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனையாக்கும்னு அடித்து விட்டாலும் இங்கே நமக்கு தேவையான காரியத்தை சொல்லலைன்னா அது எதுக்கு? அப்போ இதை நான் ரெஃபர் பண்ணும்பொழுது உண்மையிலே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரபாய்ஸும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. சில ரபாய்ஸ்லாம் பேசுகிறது புரியவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னால் ஐயோ இப்படியாவா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் நான் எடுக்கும்போது தி பவர் ஆஃப் ஆமேன் அப்படின்னு என்ன பண்ணேன், டைப் பண்ணி நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன் பாருங்கள். ஜோசப் பிரின்ஸை தவிர ஒருத்தருமே அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. சிங்கப்பூர் பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் கிரேஸுடைய ரெவலேஷனை பேசிகிட்டு இருக்கிற பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸை தவிர வேறு யாரும் பேசலை. அதுவுமே அந்த மெசேஜுமே எப்படின்னா அவங்களோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த மெசேஜ் எல்லாம் கேட்கவே முடியும். ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி அந்த மெசேஜஸ் எல்லாம். ஸோ அப்படி கேட்க முடியுது. வேறு யாருமே இதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. ரொம்ப பெருமையாக இருந்தது, ஆஹா இதை பற்றி நம்ம தான் தமிழில் முதல் முறையாக பேச போகிறோம் அப்படின்னு. மேபி நிறைய பேர் பேசியிருக்கலாம். எனக்கு வரலை, யூடியூப்லேயும் வரல, கூகுளில் சர்ச் பண்ணும் பொழுதும் இந்த பவர் ஆஃப் ஆமேன் அப்படிங்கிறதுலையோ அல்லது ஆமேன் என்கிற வார்த்தையினுடைய வல்லமையிலையோ வரல. அப்படி வந்தால் கூட இதை பற்றி இது மாதிரி இது 50 40 1 91 இந்த லெட்டருக்கு இப்படி ஆகும் பேர் இப்படி சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்காங்களே தவிர இந்த வெளிப்பாட்டினால நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. 5 நிமிஷம் வீடியோ 7 நிமிஷம் வீடியோ அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் உங்கள் காதுகளும் என் மூளையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கி அதை மட்டும் சொல்லாமல் இன்றைக்கி அதோடு சேர்த்து அதனால் உங்களுக்கு உண்டான பிளெஸிங்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். தனியாக கவனிக்கணும். சரியா? எரேமியா 28 பாருங்கள், 4 பார்ப்போம். ஏன்னா இது வந்து பாபிலோனியர்களுடைய விடுதலை நாட்களில் பாபிலோனிலிருந்து விடுதலை ஏற்படும் விஷயத்தை குறித்து பேசுகிற காரியம் பாருங்கள். 3 பார்ப்போம், 2 பார்ப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். எல்லாம் சொல்லுங்கள், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். ஆமேன்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து நிதானமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
ஆமேன்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு முன்பதான் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் பயன்படுத்துகிறாங்க. அதோடைய தேவை இருக்குது அப்படிங்கிறவே தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேறு, நம்ம எப்படினாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா எப்பவுமே தேவையில் தானே இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்ன வந்து, பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலமாக இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். என்ன சொல்லுங்க? கொண்டு வர பண்ணுவேன். திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். ஐயோ, திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். ரீஸ்டோரேஷன் நடக்கிற டைம்ல இந்த வார்த்தை என்ன பண்ணுது? பயன்படுத்தப்படுது பாருங்க. அப்போ ஆமேன் என்று நீங்கள் உச்சரித்தீர்கள் என்றால் அந்த இடத்துல சில ரீஸ்டோரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். யோயாகிம் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவினுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சென்று சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர்கள் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்ப திரும்ப வர பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. இது டபுள் ஆமேன். புரியுதா? கர்த்தர் அப்படியே செய்வாராக அப்படிங்கிற வார்த்தை தான் ஆமேன். என்ன சொல்றான்? ஆமேன் ஆமேன் அப்படிங்கிறான் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்ப வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I believe it. என்ன தேவன் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அநேக தீர்க்கதரிசிகள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றவனாய் தாயின் கருவறையிலேயே தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் தேவன் என்னை ஏற்படுத்தினார் என்று எரேமியா தீர்க்கதரிசி உறுதியாய் நம்பி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவது போல நான் என் இருதயத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில காரியங்கள் ரீஸ்டோர் ஆக போகுது. ஏமேன், 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 ஏமேன். சில காரியங்கள் ரீஸ்டோர் ஆக போகுது. சில காரியங்கள் ரீஸ்டோர் ஆக போகுது. சில காரியங்கள் ரீஸ்டோர் ஆக போகுது. Come on somebody, receive it in the name of Jesus. Something will restoring. மோரபா ஷதலபா ரிச்சக்கா திரும்ப வர பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப வர பண்ணுவார். திரும்ப வர பண்ணுவார். திரும்ப வர பண்ணுவார். மோரபா ஷந்தலபா ரிதலமா மோரா தாக்காம்படரதலபா திரும்ப வர பண்ணுவார். Amen. Glory to be the living God. Okay. ஸோ இப்போது முடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட பழைய உடன்படிக்கையில் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. உபாகமத்தில் எண்ணாகமத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு சாபத்தை கூறும்பொழுது அவள் ஆமேன் என்று சொல்ல கடவுளை காட்டியிருந்தேன். எண்ணாகமம் 5. நீங்கள் ஏன் விட்ட குறை தொட்ட குறை இருக்கட்டும். எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் மொழிபெயர்ப்பின்படி எண்ணாகமத்தில் தான் இந்த ஆமேன் முதல்ல வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறையா ஆமேன் இருக்குது. சரியா? ஆபிரகாம் ஆமேன் சொல்லியிருக்கிறான், ஈசாக்கு ஆமேன் சொல்லியிருக்கிறான், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வார்த்தையில் அது வெளியில் வரல. கூடுமானால் சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தையை ஆபிரகாம் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சாபகரமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்கு பிரவேசிக்க கடவுது என்கிற சாப வார்த்தையினாலே ஸ்திரீயை ஆணை விடுத்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ, நீங்கள் யாரும் ஆமேன் சொல்லக்கூடாது. சரியா? அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். பாருங்கள், பழைய உடன்படிக்கையில் உபாகமத்தை எடுத்து காட்டுறேன். அப்போ இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். உபாகமம் 27:13 பாருங்கள். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்திலி எனும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களாகிய தொழில்களுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்க்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நீங்கள் யாரும் ஆமேன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நான் ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வாசிக்கிட்டு இருக்கிறேன்.
பிறனுடைய எல்லையை குறிபோடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இப்படி சாபமான வார்த்தைகளை பேசும் பொழுது they will compel to say amen. ஆமேன் சொல்லணும் நீ அப்படின்னு என்ன பண்றாங்க? சாபமான வார்த்தையை சொல்லும் பொழுது ஆமேன் என்கிற வார்த்தையை என்ன பண்றாங்க? சொல்றாங்க பாருங்க. கடைசி வசனத்துக்கு வந்துடுறேன். அதுல இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இப்ப 28 வரும் பொழுது ஆசீர்வாதம் கூறப்படுது பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படிங்கிற இடத்துல ஆமேன்கிற வார்த்தை வரல. இவ்வளோ நேரம் சாபத்தை சொல்லும் பொழுது என்ன ஆகுது? ஆமேன்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஆமேன்கிற வார்த்தை சொல்லப்படலை. ஏன்னா சாபம் உறுதியாக வரும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது பெரிய டவுட்டு. ஏன்னா செயல்பாடுகளினால இப்போ ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணணும், தன்னுடைய நடக்கையினால தான் நீதிமானாக்கப்படணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஆசீர்வாதம் சொல்லப்படுதும் பொழுது ஆமேன் என்று சொன்னால் ஆமேனுக்குள்ள யார் இருக்கா? யெகோவா தேவன் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. அவர் பிரச்சனைகளை முடிக்கிறவரா, அற்புதம் செய்கிறவரா அதுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லணும் பாருங்க. ஆமேனுங்கிற வார்த்தை நிமித்தமா இப்போ சாபம் கூறும் பொழுது அது உறுதியாய் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆசீர்வாதம் கூறும்போது உறுதியா அதை சொல்ல முடியல. உறுதியாக சொல்ல முடியல. இப்போ என்ன ஆகுது? புதிய உடன்படிக்கைக்கு வரும் பொழுது நீங்களும் நானும் இப்போ எங்கேருந்து மாற்றப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ஏன் தேவனை நம்ம உயர்த்தணும் தெரியுமா? பழைய உடன்படிக்கையின் புத்திரர்களாக நம்மளை பிறக்காமல் வைத்திருக்கிறார், அதுக்காகவே தேவனை உயர்த்தணும். நல்ல வேலை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நம்ம பிறக்கலை பாருங்க, அதற்காகவே தேவனை உயர்த்தணும். ஏன்னா சாபம் சொல்லும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது மூச்சு கட்டாமல் இருக்கணும்னு இருக்கு. ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது வாயை திறக்காத அப்படின்றது. ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14 பாருங்கள். பவுல் எழுதுகிறாரு கொரிந்தி சபைக்கு. அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆமேன்கிற வார்த்தையை பயன்படுத்தும். புதிய ஏற்பாடுகளில் பெரும்பான்மையான புத்தகங்கள் எக்ஸப்ட் ஜேம்ஸ் அண்ட் 3 ஜான் அப்போஸ்ட் ஆக்ட் இதெல்லாம் தவிர மற்ற புத்தகங்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லி தான் முடிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கொரிந்தி சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்கிறாரு, எப்போ டங்ஸு பேசுகிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நீ கருத்தோடு பேசலைன்னா கல்லாதவன் எப்படி அதற்கு ஆமேன்னு சொல்லுவான் அப்படிங்கிறார் பாருங்கள். 14 பாருங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னன்னு அவன் அறியானே. நீ பேசாமல் டங்ஸில் பேசிக்கிறதா அவன் எப்படிப்பா ஆமேன்னு சொல்லுவான்? கருத்தா பேசு, அவனுக்கு புரியும்படியா அவன் லாங்குவேஜில் பேசு. அப்படி சொல்லும் போது தான் அதில் அவன் கர்த்தர் இருக்கிறான்னு நம்புவான். அதில் சூப்பர் நேச்சுரல் எனக்கு நடக்கும்னு நம்புவான். அதில் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்கும். 40 வருஷ பிரச்சனையே முடிவுக்கு கொண்டு போகிற ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லி அவன் ஆமேன்னு சொல்லுவான். அப்படின்னு என்ன பண்ணுறாரு பவுல்? இந்த ஆமேன்கிற வார்த்தையை உறுதியாக நம்பி சொல்கிறாரு பாருங்க. இதை கல்லாதவன் கூட உச்சரிக்க வேண்டும் என்பதில் பவுல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். எமேன். வெளிப்படுத்தல் 1:18 பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். இந்த இடத்துல ஆமேன் ஏன் பயன்படுத்தப்படுது? ஏன்னா உறுதி, சத்தியம். இந்த வார்த்தையை எவனும் புரட்டக்கூடாது, இந்த வார்த்தைக்கு மீறி எவனும் பேசக்கூடாது. நான் உயிரோடு இருக்கேன், உன் சிச்சுவேஷனில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரே சொல்றாரு பாருங்க, ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இந்த ஆமேன் என்ன பண்ணுது? பயன்படுத்துது. ஏன்? அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். இது விசுவாச அறிக்கை கிடையாது, புரியுதா? அப்படியே ஆக கிடவது இல்லை, அந்த அர்த்தம் வரல. இல்லை, இதில் என்ன வருது? இதை உறுதி அப்படின்னு சொல்லுது. இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுப்பி சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதியான அந்த ஃபர்ம் பிளேஸில்
ஏசாயா சொன்னபடி 22-23 சொன்னபடி ஆணிகள் துடாவப்பட்டு என்ன பண்றாரு? பிதாவின் வீட்டில் ஏறி உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அந்த உறுதியை அந்த இடத்துல சொல்லுது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். உங்க சிச்சுவேஷன்ஸ்ல அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். Glory to be the living God. உங்க சிச்சுவேஷன்ஸ்ல அவர் உயிரோடு இருக்கிறார். அகைன் ஐ டிக்ளேர், நீங்க சரியா கவனிக்கலாம், நான் மறுபடியும் சொல்றேன், உங்க சிச்சுவேஷன்ஸ்ல அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க சூழல்கள் அவர் உயிரோடு இருக்கிறார். மோரா சதலபா ரகமாடா ரதலபா. ஆமேன்னு சொல்லுங்க. அதில் கர்த்தரை பாண்ட் பண்ணுங்க, அதில் கர்த்தரை மிக்ஸ் பண்ணுங்க, அதில் கர்த்தரை கட்டி போடுங்க. நம்ம சொல்கிறோம் ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கர்த்தரை அதில் கட்டி போடுறோம். சர்வ வல்லமை உள்ளவரே அதில் கட்டி போடுறோம். ஏன்னா அவர் அதுக்குள்ளே இருக்கிறாருங்க. ஆலேப்ங்கிற வார்த்தையில் அவர் இருக்கிறார், எழுத்தில் அவர் இருக்கிறார். அவர் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி அந்த இடத்துல வைத்திருக்கிறார். தாகா மாடா ரதலபா ஷியாந்தலபா ரிதலபா 2 கொரிந்தியர் 1:20. இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனா? அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்கிட்ட வரும்பொழுது ஒரு கன்ஃபியூஷன்லேயே எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சமயத்தில் ஆம்னு இருக்கும், சமயத்தில் நோன்னு இருக்கும், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தேவனே சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் அவன் ஏன் சாபத்துக்கு ஆமேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஆமேன்னு சொல்லலை? ஏன்னா அவனுக்குள்ள அந்த நிச்சயம் இல்லை. ஆனால் இங்கே புதிய உடன்படிக்கையில் பவுல் எழுதுறாரு, அப்போ என்கிட்ட வந்தாலே ஆம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஆம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்குது? பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் ஆமா இல்லைன்ட்டுலாம் இல்லைப்பா, ஆம் என்றே இருக்கிறார். சரிங்க, அவர் ஆம் என்று இருந்துட்டு போகிறாரு. அதில் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கும்போது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். பழைய உடன்படிக்கையில் அவனுக்கு ஆம் என்றும் இருக்கலாம், இல்லை என்றும் இருக்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவுக்குள்ள பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது அங்கே ஆம் இல்லை இல்லைன்னு இல்லை, அப்படி கிடையாது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்கிறது. ஆமென். எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. Glory to be the living God. Glory to be the living God. இப்போ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இன்னும் அருமையான ஒரு காரியம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இதுதான் ஃபைனல் டச்சு. வெளிப்படுத்தினால் 3:14. லவோதிகா சபையின் தூதனுக்கு அவர் எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, ஈவன் அவரோட பேர் தான் ஆமேன். ஆமென். நீங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்வது ஒரு வாக்கியம் அல்ல. ஆமேன் என்பது ஒரு பர்சன். ஆமேன் மீன்ஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராஸ் ஆஃப் கல்வரியில் என்ன நடந்திருக்குது? ஆம் என்றும் இல்லை என்றும் இருந்தது. இன்றைக்கு ஆமேன் என்பவரே நமக்குள்ள வந்ததுனால ஆமேன் என்கிற வார்த்தை நாம் சொல்லுவதற்கு உகந்ததாய் மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம், சில ஆசீர்வாதம் உங்க மேலே இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆமேன் என்பவர் அதற்கு அச்சாரமாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை லேட்டராக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா யூடியூப்பில் சீக்கிரமாக அப்லோட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் தீவிரமாக இதை கேளுங்கள். சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் உங்கள் பேரில் நான் கூறி உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ளே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் பாருங்கள். உங்கள் ப்ரேயர்லாம் இங்கிலீஷில் இப்படி வருது, ஆம் என்றும் ஆமேன் என்றும்
இருக்கிறது இல்லையா அப்படின்னு வர்ற இடத்துல கிரேட் ஆமென் அப்படின்னு வந்துருக்குது, கிரேட் எஸ் அப்படின்னு வந்துருக்குது, பிக் எஸ் அப்படின்னு சில மொழிபெயர்ப்பு வந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ப்ரேயர் பண்ணா உன் பெட்டிஷனை முன்னாடி எடுத்து வச்சா அதுக்கு எஸ் நோ அப்படின்லாம் கிடையாதுப்பா. ஏன்னா ஆமேன் என்பவரே அதற்கு அச்சாரமா இருக்கிறாரு. அது நிச்சயமா எஸ் தான் அப்படிங்கிறாரு. உறுதியா அது எஸ் தான். அதுல எஸ் நோ அப்படிங்கிறதே கிடையாது. உறுதியா அது எஸ் தான். உங்க எதிர்காலத்துக்கு திட்டங்களுக்கு நான் சொல்றேன், உறுதியா எஸ். உங்க வியாதியை குறித்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், உங்க சுகத்தை குறித்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்க சுகம் நிச்சயமா கிரேட் எஸ். ஏமே உங்க கடன் விடுதலையாக குறித்ததை குறித்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா கிரேட் எஸ். இங்க எஸ் நோலாம் கிடையாது. உங்க பொருளாதார செழிப்பை பத்தி, நீங்க வாங்கக்கூடிய நிலத்தை பத்தி, உங்களுக்கான இட அமைப்பை பத்தி, உங்களுக்கான சுதந்திரத்தை பத்தி எஸ்ஸா நோவாங்கிறது கிடையாது. உறுதியா எஸ் தான், உறுதியா எஸ் தான், உறுதியா எஸ் தான். அவரே சொல்லி இருக்கிறார் ஆமேன் என்பவரே. அவர் பேரே ஆமேன். அப்ப நீங்க ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன பண்றீங்க? அவரை சைனிங் அத்தாரிட்டியாக உள்ளே கொண்டு வரீங்க. ஆமேன் என்பது உங்கள் சைமன் அல்ல, ஆமேன் என்பது உங்களுடைய சிக்னேச்சர் அல்ல. ஆமேன் மீன்ஸ் ஜீசஸ் சிக்னேச்சர். ஆமேன் இஸ் a person. ஆமேன் இஸ் a person. சில ஆசீர்வாதங்கள் உங்கள் பேரை நான் சொல்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், ஆமேன் சொல்லலாம். கம் ஆன் somebody. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். டவுட்டே இல்லை. எஸ் எஸ் ஆமென். இப்படி சொல்லுங்க, எஸ் ஆமென், எஸ் ஆமென். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். எஸ் ஆமென். எஸ். என்ன பெரிய விஷயம்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி வருது இல்லையா? நாம ஆம் சொன்னா அவர் ஆமேன் சொல்றாராம். ஏங்க அவரே ஆமேன் தாங்க, ஆனாலும் சொல்லுதார் ஆமேன். என் பிள்ளை எஸ் சொல்லுது, நான் அதை ஆமோதிக்கிறேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவரும் சொல்லுதாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவரும் சொல்லுதாரு. பாருங்க ஆமேன். இல்லை சொல்லுங்க ஆமேன். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்ததெல்லாம் 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். எஸ் ஆமென். எஸ் ஆமென். எஸ் ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். யாரபா சந்தலபா ரிதலபா, எந்த ஊர்ல இருக்கியோ நீ அங்க ஆசீர்வதிக்கப்படுவ. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். என்ன நாமம்? இப்ப நீ சொல்லிட்டு இருக்கிறிய அந்த நாமம், இப்ப நீ உச்சரித்துட்டு இருக்கிறிய அந்த நாமம் ஆமென் என்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆமென் என்பவர், ஆமென் என்பவர், எல்லாரும் சொல்லுங்க ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவா. மோரபா ஷடலபா, ஏற்ற காலத்தில் உனக்கு மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையை மோரபா ரக்கம் மடரதலபா திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 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 மோரபா ரகா மட ரபா ஷதலபா ரிதலபா. அந்நிய பாஷைகளில் தேவனை உயர்த்துங்க பார்க்கலாம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். பழைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்றதுக்கு தகுதி இல்லை. தேவன் சிலுவை மரணத்தினால இந்த தகுதியை எனக்கு தந்திருக்கிறார். மோரவ் ஆமென் என்பவரை எனக்குள்ள இருந்ததுனால கிறிஸ்துவுக்குள்ள எதுவும் எனக்கு நோ கிடையாது. எதுக்கும் எனக்கு நோ கிடையாது. என் முன்னாடி எவனும் நோ சொல்ல முடியாது. எஸ் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ் என்றும் கிரேட் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மோரபா சந்தலபா ஆரபா ரித்தகம் படரதலபா முதலபா ரிதலமா சந்தடா ரிதலபா ரத்தகம் படரதலபா. இன்னும் சில ரெஃபரன்ஸுக்காக நான் சொல்கிறேன், சிலதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதோடைய தியானமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? சங்கீதத்தில் சில சங்கீதங்களை வாசிங்க. அப்படியே
அதை அதை வந்து இந்த மெசேஜுக்கான தியானமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 41, 72, 89, 106. சரியா? இந்த 41, 72, 89, 106 இதெல்லாம் உங்களுடைய தியானத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 41, 72, 89, 106 இந்த எல்லா சங்கீதங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். How many of you blessed today? Amen. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? Amen. Hallelujah. ஸோ உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் விதைக்கிறவங்க நீங்கள் விதைக்கலாம். ஸோ இந்த வார்த்தைகள் உண்மையிலே உங்களை ஜீவனாக இருந்துச்சு, ஏதோ சம்திங் எனக்கு செய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பின்னாடி பார்க்குறவங்க நீங்கள் விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சில வார்த்தைகள் வேதத்தில் சரித்திரத்தை புரட்டி போட்டுதோ, நான் சொல்கிறேன், இந்த ஆமேனுடைய வெளிப்பாடு இனி உங்களுடைய லைஃப்பில் வேறு மாதிரி உங்களுடைய காரியங்களை கொண்டு போக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இந்த காரியங்கள் நடக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். மரியாள் சொல்கிறா, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், இப்போ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென் அப்படின்னு அவரே முந்திட்டு வந்து சொல்கிறார். இதுக்கு ஏன்னா இவன் வார்த்தையை மாற்றிடக்கூடாது. ஆமென் என்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென் என்பவர் அப்படின்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி இதை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆமென் என்பவர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா வேற எவனாலையும் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் ஆமென் என்பவர். அது அவ்வளோ உறுதி. இன்னொன்று, இந்த வார்த்தைக்காக அவர் வேற எவன்ட்டையும் போய் சகாயத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். யார் சகாயமும் இந்த வார்த்தைகள் நிறைவேறதற்கு அவருக்கு அவசியம் அல்ல. அதுதான் ஆமென் என்பவர். அது தனியாக நின்று தூக்கும். ஆமென். அவர் ஆலோசனையை வேற யாரும் சைன் போட்டு மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். அவர் ஆலோசனையை வேற யாரும் சைன் போட்டு மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் வீணா தரையில் விழாது. ஆமேன் ஆமேன் என்று மனதார நீங்கள் உச்சரித்திருக்கிறீங்க. ரபாஷ் இண்டிவிஜுவல் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. தேவன் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சொன்ன சில காரியங்கள் அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வரட்டும். இப்போ இந்த ஒரு நிமிஷம் என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் அங்கீகரிக்கப்படட்டும். பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் சும்மா ரிமைண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு இருக்கிற சூழலை தயவு செய்து ரிமைண்ட் பண்ணாதீங்க. அன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயம் பலப்படும்படியாக சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுவாராக. அதற்கெல்லாம் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய நில காரியங்களுக்கு, வீட்டின் காரியங்களுக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான காரியங்களுக்கு, வியாதியை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை உங்கள் இருதயத்திலிருந்து எழுப்பி அதற்கு இன்றைக்கு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்லும் போதே ஒரு விடுதலை உண்டாகும். மோரபா சந்தலபா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்று சொல்லும் போதே ஆமேன் வரட்டும். மோரபா தகாபடா ரதலபா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. நானே உனக்கு சகாயர் என்று சொன்ன வார்த்தை. மோரபா சந்தகம் படரதலபா, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை. உனக்கு எதிராய் புறப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று அவர் சொன்ன வார்த்தை. ஓ ரபா சந்தலபா ரிதலபா மல்படரபா, உன் குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை. மோரபா உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்று சொன்ன வார்த்தை. மோரபா தகா மட ரத லபா சந்த ரத லபா ரிதலபா மோரபா ஷந்தலபா ரிதலபா ரத்தக்கா மட ரதலபா, உனக்கு ரெகபோத் உண்டாகும், பழிக்கு பெருகும்படி உனக்கு இடம் உண்டாகும் என்று அவர் சொன்ன வார்த்தை. எல்லாம் நினைவு கூறப்படட்டும், எல்லாம் நினைவு கூறப்படட்டும், எல்லாம் நினைவு கூறப்படட்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று அவர் சொன்ன வார்த்தை. மோரபா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று அவர் சொன்ன வார்த்தை. எல்லாம் நினைவு கூறப்படட்டும், எல்லாம் நினைவு கூறப்படட்டும். நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்குண்டு அவர் என்று சொன்ன வார்த்தை. ஓ ஆரபா சந்தலபா ரிதலமா ரத்தக்காம் படரதலபா, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று அவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நினைவு கூறப்படட்டும். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூறப்படட்டும். ஆமென் என்று சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா ஆமென் ஆமென் என்று சொல்லுங்கள். எஸ் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹாராபா ரதலபா ரதகா மடரதலபா மோரபா ஷந்தலபா ரக மடரதலபா. Something gonna happen today. Something gonna happen today. Your time is coming. Amen. Your big yes is coming. Moraba Shantalaba, your answer is coming. I declare, I decree in the name of Jesus. Amen. 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 Hallelujah. So விதைக்கிறவங்களை நான் bless பண்றேன். அவர் உங்கள் விதைகள் எல்லாம் நினைத்து ஹalleluya எல்லாம் கோடியாய் பெருக்கமாய் திரளாய் அறுவடைகளாய் வரட்டும். ஆமேன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்றாங்க, ஆலேஃப் அப்படிங்கும்போது பரலோகம் பூமியை தொடுகிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. பரலோகம் பூமியை தொடுகிறது என்கிற அர்த்தம் இருக்குது. சீடுக்கு அதே அர்த்தம் தான், நன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதே அர்த்தம் தான், மெம் அப்படிங்கிறதுக்கு அதே வேவ் மனிதர்கள் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குதான். அப்போ என்ன சொல்ல வருது, பரலோகம் பூமியை தொடும் பொழுது அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா அவுட்போரிங் ஆகுது. அப்படின்னா ஒரு பெரிய அறுவடைகள் வெளியில் வருதான். ஏமே இங்கே என்ன காரியத்தை நினச்சி விதைக்கிங்களோ அது எல்லாம் ஆமேன். ஏமேன். ஹல்லேலூயா. I declare amen and amen for your seeds in the name of Jesus. இதுவரை பார்த்திராத அறுவடைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இதுவரை கண்டிராத அறுவடைகள் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸோ ஐ பிளஸ் யூ. நீ கொஞ்சம் டைம் எடுத்துரும், பரவாயில்ல. அநேகருக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் வாயிலிருந்து அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்ததை குறித்து எனக்கே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏமே சும்மா நாள் உட்காந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். நான் நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே வைத்தறிச்சலாக இருக்கும். உட்காந்து இப்படி சபிக்கிறாங்களே ஜனங்களை, ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? சும்மா இந்த ஒரு உபாகங்களை எடுத்து ஆசீர்வாதமான வார்த்தையை டெய்லி சும்மா உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமே, ஜனம் பிளஸ் பண்ணப்படுமே. ஒரு ஆசாரியனுடைய வேலையே அதுதானே. வந்து நின்று அவன் என்ன டிக்ளேர் பண்ணுறானோ அதை நடக்கும்னு தேவனே அங்கீகரித்திருக்கிறாரே. இதை சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப கேள்வியாக இருக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரியலி வெரி ஹாப்பி உங்கள் மீது இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறதை குறித்து. ஏமேன். இந்த வாரத்திலேயே அதற்கான பெரிய விஷயங்கள் பார்ப்பீங்க. பெரிய அறுவடை ஃபீல் இன் மை ஸ்பிரிட். திஸ் வீக் பெரிய அறுவடையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏமேன். திரளான ஒரு அறுவடையை அனுபவிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. God bless you. Thank you. God bless you.